அண்டர் 30K தாங்க என் பட்ஜெட். அதுக்குள்ள ஒரு நல்ல மொபைல் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கமெண்ட்ல நிறைய பேர் பார்க்க முடியுது. ஸோ நான் அதுக்குன்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த இடத்துல ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி வச்சது விவோவோட T4 Pro தான். இதை பத்தின டீடைல்டு இன்டெப்த் ரிவ்யூ தாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஆல்மோஸ்ட் 1 மந்த்தா இந்த போனை நான் என்னோட டே டு டேல யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இதோட யூசர் நான் தான். ஸோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் என்னெல்லாம் பார்த்தேன் அப்படின்றத தான் இந்த வீடியோல நம்ம ஃபுல்லா பார்க்க போறோம். நான் உங்க குமரன், இது உங்களோட பக்ஸ் பரிதாபங்கள். வாங்க வீடியோக்குள்ள போலாம். Hey guys, welcome to the show. Ready? Let's go, let's go. புதிய gadget on the review table. Price கம்மி but quality always stable. Latest news tech updates daily, get the facts right. Mobile audio reviews, yeah, the future's looking bright. Bugs பரிதாபங்கள். ஃபர்ஸ்ட் இந்த போனை நான் முதல் நாள் கையில் எடுக்கும் பொழுது எப்படி ஃபீல் ஆச்சு அப்படின்னா, பில்ட் அண்ட் டிசைன்ல எனக்கு கையில் எடுக்கும் பொழுது ரொம்ப லைட் வெயிட்டான ஒரு ஃபீலையும், டிஸ்பிளேவை பார்க்கும்போது ஒரு குவாட் டிஸ்பிளே கொடுத்துருக்கிறதுனால கொஞ்சம் ப்ரீமியமான ஃபீலையும் கொடுத்துச்சு. இதுல பேப்பர்ல பார்க்கறதுக்கும் டே டு டேல பார்க்கறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குங்க. பேப்பர்ல பார்க்கும்பொழுது இந்த போன் பின்னாடி பிளாஸ்டிக் பேக் கொடுத்துருக்காங்க, சைடு ஃப்ரேம் எல்லாம் பிளாஸ்டிக் கொடுத்துருக்காங்கன்ட்டு தெரியும். ஆனா நீங்க டே டு டேல யூஸ் பண்ணும்போது அது எங்கன்னா ஃபீல் பண்ணீங்களா அப்படின்னு கேட்கும்பொழுது, நான் ஓப்பனா சொல்ல போனா கவர் போட்டு தான் யூஸ் பண்ணேன். ஸோ எனக்கு கவர் போட்டு யூஸ் பண்ணும்போது எனக்கு இதுல அந்த விஷயத்துக்காக ப்ரீமியமான ஒரு ஃபீல் போச்சான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா போல. பிகாஸ் பாக்ஸ்லேயே கவர் கொடுத்துட்றாங்க, அதனால அந்த கவரை போட்டு தாங்க யூஸ் பண்ணேன். எனக்கு இந்த ஃபோன் ப்ரீமியமாக தான் ஃபீல் ஆகுது. ஈவன் இதோட கையில் பிடிச்சி யூஸ் பண்ணுற அந்த ஒரு விஷயம் இருக்குது பார்த்தீங்களா, அது ரொம்பவே எனக்கு கன்வீனியண்ட்டாக ஃபீல் ஆச்சு. நான் மோட்டோக்கு அப்புறம் ஒரு கன்வீனியண்ட்டான ஒரு ஃபீலை இந்த ஃபோனில் தான் பார்க்குறேன். ஏன்னா இது நீங்கள் ஒன் ஹேண்டை யூஸ் பண்ண முடியும். ஸோ அதுதான் நான் சொல்ல வரேன். ஸோ எனக்கு டிஸ்பிளேவும் சரி பில்டும் சரி எங்கேயுமே குறை வச்ச மாதிரி தெரியல என்னோட யூசேஜில். பட் பேப்பரில் பார்க்கும்போது நான் சொன்ன மாதிரி பிளாஸ்டிக் பேக், பிளாஸ்டிக் ஃப்ரேம் கொடுத்துருக்காங்க, பின்னாடி கிளாஸ் கொடுத்துருந்தா ப்ரீமியமாக இருந்திருக்குன்னு ஒரு சரி ஃபீல் பண்ணுவீங்க. பட் விவோ அது நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது அண்டர் 30Kல. ஸோ அந்த ஆங்கிளில் யோசிக்கும் பொழுது அது ஒரு நெகட்டிவாக வச்சு பேசுகிறவங்களுக்கு அது நெகட்டிவ் பாயிண்டாகவே இருக்கட்டும். பட் நான் தான் யூசர், என்னோட யூசரில் நான் யூஸ் பண்ணும்போது எனக்கு இதில் எங்கேயுமே அந்த ப்ரீமியம் ஃபீல் குறையலைங்க. இதுதான் நான் சொல்ல வர்றது. இதோட ப்ரொடெக்ஷனுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு எனக்கு தெரியல, அவங்களும் எங்கேயும் மென்ஷன் பண்ணல. பட் மிலிட்ரி கிரேட் 81H இதில் இருக்கு, IP69 ரேட்டிங் இதில் இருக்கு. அதுக்குன்ட்டு நீங்கள் கீழே போகிறது தண்ணியில் போகிறதெல்லாம் பண்ணீங்கன்னா வாரண்டிலாம் கிளைம் ஆகாது. தெரிஞ்சுக்கங்க, புரிஞ்சுக்கங்க. கரெக்டா இருந்தா பொரட்டா வரட்டா. நெக்ஸ்ட் இதோட டிஸ்பிளே. இதுல விவோ 5000 நெட்ஸ் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பேப்பர்ல சொல்லியிருப்பாங்க. நான் இந்த போனை யூஸ் பண்ணும்பொழுது என்னோட யூஸ் கேசஸ்க்கு எனக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னா, இது ஒரு 6.67 inches டிஸ்பிளே, ஃபுல் HD ப்ளஸ் தான் கொடுத்துருக்காங்க. SDR சப்போர்ட் கண்டிப்பாக இந்த ஃபோனில் இருக்கு. இன்டோர் அவுட்டோர் எங்கே யூஸ் பண்ணாலும் எனக்கு எந்த இடத்துலையும் பிரைட்னஸ் கம்மியாக இருக்குன்ற ஃபீல் எனக்கு வரல. ஒரு நல்ல பிரைட்டான ஒரு கலர் பஞ்சியான டிஸ்பிளே தான் விவோ இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. கம்பேரிட்டிவ்லி V60ல பார்த்தீங்கன்னா V60யோட டிஸ்பிளே மாதிரியே இது இருக்கும். ஃபோனே அப்படிதான் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஆங்கிளில் யோசிக்கும் பொழுது இதில் நீங்கள் நெட்ஃப்ளிக்ஸில் படம் பார்க்கறதா இருக்கட்டும், இல்லை யூடியூப்ல எதனா ஒரு கண்டென்ட் பார்க்கறதா இருக்கட்டும், இல்லை நெட்ஃப்ளிக்ஸில் எதனா பண்ணுறதா இருக்கட்டும், அமேசான் பிரைமில் எதனா பண்ணுறதா இருக்கட்டும், நீங்கள் என்ன பண்ணாலும் என்ன செஞ்சாலும் இது ஒரு நல்ல தரமான ஒரு டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இருக்கிறதுனால நீங்கள் மல்டிமீடியாக்காக ஒரு ஃபோன் வாங்க போகிறீங்க அப்படின்னா இதுவுமே உங்கள் ப்ரியாரிட்டியில் கண்டிப்பாக இருக்கக்கூடிய ஒரு ஃபோனாக தான் இருக்கும். ஸோ நல்ல டிஸ்பிளே, சூப்பரான ஒரு கலர் இருக்க ஒரு டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. அங்கே எங்கேயுமே குறை இல்லை. அடுத்து இதோட பர்ஃபார்மன்ஸ் டே டு டேல நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, நான் அதிகமாக ஃபோன் தாங்க பேசுவேன், நிறைய ஃபோன் பேசுவேன். கொஞ்சம் எக்ஸல் MS ஆஃபீஸ் எடிட் பண்ணுவேன், நிறைய வீடியோஸ் பார்ப்பேன், அப்பப்போ கேம் ஆடுவேன். நான் விளையாடுற கேம் பார்த்தீங்கன்னா பீச் பக்கி தாங்க. பீச் பக்கி இல்லை கிளாஷ் ஆஃப் கிளான்ஸு இல்லைனா கேஷ் ராயல், இந்த மாதிரி தான் விளையாடுவேன். இந்த யூஸ் கேசஸ்க்கு இந்த ஃபோன் எப்படி இருக்கு அப்படின்னா, எனக்கு உண்மையாலே இந்த ஃபோனில் எந்த இடத்துலையும் ஃப்ரேம் ட்ராப்போ இல்லை லேகோ நான் பார்க்கல. இந்த பர்ஃபார்மன்ஸ் இதில் கொடுத்துருக்கிறது 7 Gen 4 தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஹெவியாக யூஸ் பண்ணாலும் இந்த ஃபோன் கண்டிப்பாக தாங்கும். நான் CODயும் விளையாடி பார்த்தேன், அதுலேயும் எனக்கு எந்த பிரச்சனையும் வரலன்னு வச்சுக்கோங்களேன். நான் ஒரு 1/2 hour தான் விளையாடினேன், எனக்கு எந்த பிரச்சனையும் வரல. இந்த ஃபோனை டே டு டேல நான் ஹெவியாக யூஸ் பண்ணுறது இது மட்டும்தான்.
ஸோ இந்த ஆங்கிளில் யோசிக்கும் போது நான் ஒரு நார்மல் யூசர், எனக்கு இந்த ஃபோனில் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஹெவி யூஸ் பண்ணுறதுக்கு என் ஃப்ரெண்டு கிட்ட கொடுக்கும்போதும் அவனும் இதில் எந்த பிரச்சனையும் ஃபேஸ் பண்ணல அப்படின்னு தான் சொன்னான். அந்த மாதிரி யோசிக்கும் பொழுது இதில் ஒரு நல்ல சிப்செட் தான் கொடுத்துருக்காங்க. அங்கே எங்கேயும் விவோ குறை வைக்கல. 7 Gen 4ன்றது ஆல்மோஸ்ட் ஆண்ட்ராய்டு ஸ்கோர் வச்சு பார்க்கும்போது 1 மில்லியனுக்கு மேலே வரும். இந்த ஃபோனோட ஆண்ட்ராய்டு ஸ்கோர் வந்து 1.2 மில்லியன் கிராஸ் ஆகுது. ஆண்ட்ராய்டு ஸ்கோர் வச்சு நீங்கள் ஃபோன் வாங்கணுன்ற எந்த அவசியமும் கிடையாது, தெரிஞ்சுக்கங்க. அதுக்காக தான் இந்த ஆண்ட்ராய்டு ஸ்கோரே சொல்றது. டெஸ்ட் பண்ணி உங்களுக்காக தான் சொல்றேன். எனக்கு ஆண்ட்ராய்டு ஸ்கோர் வச்சு ஃபோன் வாங்குங்க அப்படின்ற எந்தவித நோக்கமும் கிடையாது. அது ஒரு பேஸ்டான கிமிக் தாங்க. ஒரு ஃபோனை ஸ்கோர் வச்சு வாங்குறதுன்றது தேவையில்லாத வேலை. ஸோ அந்த டிபார்ட்மெண்ட் நம்ம போவேனா. மற்றபடி இந்த ஃபோனோட பர்ஃபார்மன்ஸில் உங்களுக்கு எங்கேயுமே லேக் இருக்க போகிறதில்ல, எங்கேயுமே ஃப்ரேம் ட்ராப் இருக்க போகிறதில்ல. நீங்கள் என்ன யூஸ் பண்ணாலும், என்ன செஞ்சாலும், என்ன பண்ணாலும் இந்த ஃபோன் ரொம்ப ஸ்மூத்தான ஒரு ஃபீலை தான் கொடுக்க போகுது. சப்போர்ட் பண்ணுறதுக்கு UFS 3.1 தான் கொடுத்துருக்காங்க, USB 2.0 தான் கொடுத்துருக்காங்க. இதில் பிரச்சனை இருக்குமான்னு கேட்டிங்கன்னா டே டு டேல யாரும் இதை நோட் பண்ண மாட்டாங்க. அதனால் அதுவும் எனக்கு எந்த பிரச்சனையும் இருக்க போகிறதில்ல. அது எந்த பிரச்சனையும் எனக்கு வரல. அதே மாதிரி விவோவும் அவங்களோட ஃபோன் எங்கேயுமே எங்கள் ஃபோன் கேமருக்கான ஃபோன்னு சொன்னதே கிடையாது. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த மாதிரி நீங்கள் இந்த ஃபோனில் லைட்டாக கேம் ஆடுறீங்கன்னா எந்த பிரச்சனையும் இருக்க போகிறதில்ல. பட் நான் ஹார்ட்கோர் கேமர் அப்படின்னா உங்களுக்கான ஃபோன் இது கிடையாது. இங்கேயே நான் சொல்லிக்கிறேன். பர்ஃபார்மன்ஸ்லாம் ஓகேவா இருக்குன்னு சொல்லிட்டீங்க. நெக்ஸ்ட்டு இதில் கொடுத்துருக்கிற ப்ரைம் இந்த ஃபோனை வாங்கணும் அப்படின்னு யோசிக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் கேமரா. இந்த ஃபோன் நான் கையில் எடுக்கும்போது ஒரு விஷயம் ஃபீல் பண்ணேன்னு சொன்னல, ப்ரீமியமாக. அது எந்த ஆங்கிளில் தெரியுங்களா? இதோட கேமரா ரொம்ப பெருசாக இருக்கும். நீங்கள் கம்பேரிட்டிவ்லி நீங்கள் ஒரு MI ஃபோன் யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை விவோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாப் அண்ட் ஃபோன் யூஸ் பண்ணுற அந்த ஃபீல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேமரா பம்பை பார்க்கும்போது உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா நம்ம வந்து ஜென்ரலாக நான் கேமரா பம்பு பெருசாக இருந்தால் கேமரா சூப்பராக இருக்கும்ல அப்படின்னு யோசிப்போம். உண்மையாலே இந்த ஃபோனில் கேமரா சூப்பராக இருக்கும். இந்த செக்மெண்ட்டில், அதாவது அண்டர் 30Kல கேமரா தான் என்னோட பிரைமரி டிவைஸாக இருக்கணும், கேமரா மட்டும்தான் எனக்கு வேணும் அப்படின்றவங்களுக்கு கண்ணை மூடிட்டு இந்த ஃபோனை வாங்கிங்கன்னு சொல்லிட்டு போயிடுவேன். ஏன்னா 2 கேமரா தான் கொடுத்துருக்காங்க. 3ஆவதாக ஒன்று கொடுத்துருப்பாங்க, அது 2 MB, அது வேஸ்ட்டு. அது இன்னும் வந்து ஏழைகளுக்கு வந்து சோறு போட்டுட்ருக்காங்க விவோ. மற்றபடி இந்த பிரைமரி 2 கேமரா இருக்குல்ல, ரெண்டுமே 50 மெகா பிக்சல். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட டெலிஃபோட்டோ. ஆக்சுவலாக நீங்கள் டாப் அண்ட் சீரீஸில் பார்க்குற மாதிரி அந்த 3.5x டெலிஃபோட்டோ தான் வந்து பார்த்தீங்கன்னா 2 கேமராலையும் OIS இருக்க போகுது. ஆனால் இவங்க சொல்கிறது அண்டர் 30Kல எங்ககிட்ட மட்டும்தான் இந்த கேமரா இருக்குன்னு சொல்கிறாங்க. காம்படிஷனில் எடுத்து பார்த்தாலும் உண்மையாலே இந்த கேமரா வேற லெவலில் இருக்கும். அல்ட்ரா வைட் கொடுக்கல. அல்ட்ரா வைட் கொடுத்துருந்தாலும் எத்தனை பேர் அல்ட்ரா வைட்டில் ஃபோட்டோ எடுக்கிறீங்கன்னு எனக்கு தெரில. பிகாஸ் நான் ஜென்ரலாக ஒரு 100 ஃபோட்டோ நார்மல் வைடில் எடுக்கிறேன் அப்படின்னா 2 ஃபோட்டோ அல்ட்ரா வைடில் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கே தவிர பெருசாக டே டு டேல நம்ம அல்ட்ரா வைட் யூஸ் பண்ண போகிறதில்ல. ஸோ அந்த மாதிரி வச்சு பார்க்கும்போது பேப்பரில் பேசாமல் டே டு டேல எனக்கு எப்படி ஃபீல் ஆச்சு அப்படின்னா, இதில் உண்மையாலே அந்த 3.5x டெலிஃபோட்டோ இருக்குல்ல, சூப்பரான வேலை பார்த்துச்சு. இதில் ஜிஎஸ் இல்லை, அவ்வளோதான் எனக்கு தெரிஞ்சு. மற்றபடி இவங்களுமே நேச்சுரல் விவிடுன்னு சொல்லிட்டு 2 ஆப்ஷன் கொடுத்துட்டாங்க. கேமராவில் நீங்கள் பார்க்கக்கூடிய எல்லா ஆப்ஷனுமே பார்த்தீங்கன்னா விவோ ஃபோனில் ஜென்ரலாக பார்க்கக்கூடிய எல்லா ஆப்ஷனும் இந்த ஃபோன்லேயும் இருக்க போகுது. அதே மாதிரி மேக்ரோ ஷாட்ஸ் எடுக்க முடியும். 10x அந்த ஸ்டேஜ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வச்சுருப்பாங்க. நாங்கள் ஸ்டேஜ் போர்ட்ரேட்ஸ் எடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஆப்ஷன்ஸும் இதில் இருக்க போகுது. அது பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுதான்னு கேட்டிங்கன்னா உண்மையாலே அவனோட விவோட அல்காரிதம் கேமராவில் சூப்பராகவே இருக்கும். அதை தான் இங்கே பண்ணியிருக்காங்க. ஐ எம் ஸோ வெரி ஹாப்பி. அண்டர் 30Kல ஒரு ஃபோன் கேமராக்காக வாங்கணும் அப்படின்னா இந்த ஃபோனை தாராளமாக கன்சிடர் பண்ணிட்டு போகலாம். போர்ட்ரேட் ஷாட்ஸாக இருக்கட்டும், டே லைட்லியாக இருக்கட்டும், நைட்டில் இருக்கட்டும், ஈவன் நீங்கள் ஒரு வீடியோஸ் எடுக்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி என்ன பண்ணாலும் இந்த ஃபோன் நல்லா தான் இருக்க போகுது. வீடியோஸில் 4K 60 இந்த சிப்பு சப்போர்ட் பண்ணணும். ஆனால் இவங்க சப்போர்ட் பண்ணல. 4K 30 மட்டும் தான் எடுக்க முடியும். 2 கேமராலையும் மேலே 4K 30 எடுக்க முடியும். ஃப்ரண்ட் கேமரா விவோ செல்ஃபிக்கு தானே ஃபேமஸே, 32 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. ஸோ அதோட பர்ஃபார்மன்ஸும் நல்லா தான் இருக்குது. ஃப்ரண்ட் கேமரா நீங்கள் ஃபோட்டோ எடுக்கிறதா இருக்கட்டும், போர்ட்ரேட்ஸ் எடுக்கிறதா இருக்கட்டும், விவோவில் மெயினாக நான் இங்கே சொல்ல வர்றது போர்ட்ரேட்ஸ் தான். ஸோ போர்ட்ரேட் ஷாட்ஸ் சூப்பராக இருக்குது, வேற லெவலில் இருக்குது. அந்த ஸ்கின் டோனும் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஜியூஸில் நீங்கள் V60 சீரீஸில் இல்லை இப்போ லான்ச் ஆன V70 சீரீஸில் எந்த அளவுக்கு பார்க்குறீங்களோ அந்த மாதிரி ஒரு ஷார்ட்ஸ் தாங்க இதுலேயும் கிடைக்கிது. இப்போ என்னோட கொலிக்கு ஒருத்தர் வந்து V60 வச்சிருக்காரு. 2 ஃபோனையும் எடுத்து செக் பண்ணி பார்க்கும்போது எனக்கு ஒன்றும் வேற லெவலில் டிஃப்ரென்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் தெரியல. ஸோ ஒரு நல்ல கேமரா, அல்ட்ரா வைட் கொடுக்கல, அது நான் யூஸ் பண்ண போகிறதில்ல அப்படின்றவங்களுக்கு இது ஒரு நல்ல ஃபோன், நல்ல கேமரா. ஜூம் பண்ணி ஃபோட்டோ எடுக்கிறவங்களுக்குலாம் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப்ஷன் இந்த செக்மெண்ட்டில் விவோ மட்டும்தான். நான் வேற எதையுமே வந்து இந்த இடத்துல சொல்லவே மாட்டேன்.
ஸோ சூப்பரான ஒரு கேமரா செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. பட் வீடியோக்கு 4K 60 கிடையாது, அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இதோட பேட்டரி 6500 mAh கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 90 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. விவோல இருந்து பாக்ஸ்லேயே சார்ஜர் வந்துட போகுது. ஸோ நமக்கு என்ன இதுல பெனிஃபிட் அப்படின்னா, சார்ஜ் போடும்போது ஒரு மணி நேரம் 15 நிமிஷம் நியர்பை எடுக்குது ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு. ஆனா அந்த 6500 mAh எனக்கு சாலிடா 1.5 நாள் வருது. 1.5 நாள் சார்ஜ் ஒரு 1.25 மணி நேரத்துல ஃபுல் சார்ஜ் ஆயிடுது. ஸோ இந்த ஆங்கிளில் யோசிக்கும் பொழுது இது ஒரு பேட்டரி லைஃப், நல்ல பேட்டரி லைஃப் தான் கொடுத்துருக்காங்க. அங்கே எங்கேயுமே உங்களுக்கு பிரச்சனை வரப்போறதில்ல. பேட்டரி லைஃப் நீங்கள் ஹெவியாக யூஸ் பண்ணாலும் 1 நாள் சாலிட். பேட்டரியில் எந்த பிரச்சனையும் நான் இந்த 1 மந்த்தில் ஃபேஸ் பண்ணவே இல்லை. எனக்கு நிற்கலை, பேட்டரி ரொம்ப ட்ரெயின் அதிகமாக இருக்குது, ஐடியில் ரொம்ப ட்ரெயின் அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி நான் எங்கேயுமே இதில் பிரச்சனையை ஃபேஸ் பண்ணவே இல்லை. பேட்டரியில் வேற லெவல் பண்ணிட்டாங்க விவோ. ஜென்ரலாகவே அவங்க பேட்டரி நல்லா தான் நிற்க போகுது, அந்த மாதிரி இதுலையும் நல்லா தாங்க நிற்குது. கூடவே இதோட ஓஎஸ் ஆர்ஜின் ஓஎஸ் இது வரைக்கும் இதுக்கு அப்டேட் வரல. இதில் ஃபன் டச் ஓஎஸ் தான் ரன் ஆகிட்டு இருக்கு. அவுட் ஆஃப் த பாக்ஸ் உங்களால் ஆண்ட்ராய்ட் 15 தான் பண்ண முடியும். அவுட் ஆஃப் த பாக்ஸ் இதில் ஆண்ட்ராய்ட் 15 தான் வருது, ஃபன் டச் ஓஎஸ்ல தான் இருக்கு. கண்டிப்பாக இந்த ஃபோனுக்கு ஆர்ஜின் ஓஎஸ் வரதான் போகுது. ஆர்ஜின் ஓஎஸ் வந்த அப்புறம் அதுக்குண்டான அந்த ஸ்மூத்னஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இதெல்லாமே அடிஷனல் ஆட் ஆக போகுது. பட் ஃபன் டச் ஓஎஸ் எனக்கு தெரிஞ்சு இதில் கொடுத்துருக்க வெர்ஷன் 15ன்னு நினைக்கிறேங்க, பார்த்துருவோம் இருங்க. ஃபன் டச் ஓஎஸ் 15, ஆண்ட்ராய்ட் 15 இதுதான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட எக்ஸ்பீரியன்ஸே பார்த்தீங்கன்னா எனக்கு உண்மையாலே எங்கேயுமே அந்த லேகோ, நான் சொன்ன மாதிரி இது எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணுறதுக்கு மூல காரணமே இந்த ஓஎஸ் தான். இவங்க ஆப்டிமைசேஷன் பண்ணுறதா இருக்கட்டும், இதில் யூஸ் பண்ணுற ஒரு விஷயத்த ப்ராப்பராக அதை கன்வே பண்ணுறதா இருக்கட்டும், இது எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணும்போது ஃபேஸ் பண்ணுறது இந்த யூஐ தான். அந்த யூஐ உண்மையாலே விவோலேருந்து ஒரு நல்லா இருக்கும். விவோல ஃபன் டச் ஓஎஸ் ஃபன்னா இருக்குன்னு சொல்லிட்டு ப்ரீவியஸ் வருஷன்ல நம்மளே பேசியிருப்போம். அந்த மாதிரி யோசிக்கும் போது இதுல ஃபன் டச் ஓஎஸ் 15 தான் கொடுத்துருக்காங்க, பேஸ்ட் ஆன் ஆண்ட்ராய்டு 15ன்றதுனால உங்களுக்கு ஆண்ட்ராய்டில் என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாமே இதில் பண்ணலாம். அடிஷ்னலாக இதில் நிறைய கஸ்டமைசேஷன் ஆப்ஷன் இருக்கும். அந்த மாதிரி விவோவில் பயங்கரமாக கொடுத்துருக்காங்க. பாக்ஸ்லேயே ஏஐன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஜென்ரலாக ஏஐ பற்றி நான் எங்கேயுமே பெருசாக பேசுறது கிடையாது, ஏன்னா எனக்கு அதனால் எந்த பயனும் கிடையாது, எந்த பயனும் இல்லை அப்படின்ற மாதிரி தான் எனக்கு இருக்கும். பேசிக்காக இதில் எல்லா ஏஐ ஃபங்க்ஷனாலிட்டியும் இருக்க போகுது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணுறதா இருந்தால் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி இதில் ஆர்ஜின் ஓஎஸ் வந்ததுக்கு அப்புறமா அதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்றதை நம்ம பார்க்க தான் போகிறோம். இப்போ தான் ஜி சீரிஸ், அதாவது அவங்களோட ஐக்கூல ஜி சீரிஸ்க்காக இருக்கட்டும், இல்லை விவோவோட டி சீரிஸ்க்குலாம் இப்போ தான் ஒன்றொன்னா கொடுத்துட்டு வராங்க. ஸோ அந்த மாதிரி இந்த ஃபோனுக்கு கண்டிப்பாக வரதான் போகுது. வந்தவொடனே அதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்றதுக்கு தனியாக ஒரு வீடியோ வேணா போடலாம். பட் இன்னைக்கு தேதிக்கு நான் யூஸ் பண்ணும்போது இதில் லேகு வேற எதுவுமே நான் ஃபேஸ் பண்ணலங்க. ஆப் கிராஷ் ஆகிறது கூட நான் ஃபேஸ் பண்ணல. ஒரு நல்ல ஃபோன், நல்ல பேட்டரி லைஃப், ஒரு நல்ல மல்டிமீடியா கண்டென்ட், ஒரு நல்ல இன்டர்னல் சிப்பு, இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அண்டர் 30Kல ஒரு ஆல்ரவுண்டர் ஃபோன் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் சாய்ஸில் இந்த ஃபோன் ஃபர்ஸ்ட் இடத்துல கண்டிப்பாக இருக்கும். ஃபைனலாக இந்த ஃபோன் நான் ஃபேஸ் பண்ணது என்ன அப்படின்னா,
என் பட்ஜெட் 30K தான். எனக்கு வந்து கேமரா தான் ப்ரியாரிட்டி. நான் மல்டிமீடியா தான் நிறைய பார்ப்பேன். நான் பெருசாக கேம் ஆட மாட்டேன். எனக்கு நல்லா சார்ஜ் நிற்கிற மாதிரி ஒரு ஃபோன் வேணும் அப்படின்னா ஷோர் ஷாட்டாக இந்த ஃபோன் உங்களோட ப்ரிஃபரன்ஸில் கண்டிப்பாக இருக்கும். ஸோ நீங்கள் இந்த ஃபோனை வாங்கணுமா வேணாமான்றது நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த ஃபோனில் வேறு எதனா டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.